வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மீண்டும் நல்ல ஒரு பஞ்சேந்திரிய தவம் அமைதியாக ஆழமாக நடத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொள்வோம். இன்று நாமும் அதே ஜூலை முதல் நாள் கடவுளை வணங்கி மற்ற நாள்களை தொடங்குவோம் என்று நமது பேராசிரியர்கள் நமக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு கடவுள் வாழ்த்து. அதை பற்றி சிறிது சிந்திப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தெய்வ அறிவே திருந்திய அறிவாம், உயும் நல்வழி உள்ளுணர் தவமே, செய்யும் வினைகளை சீரமைத்திட வருவாய் அருள்வாய் குருவே என குருவின் மலரடி பணிந்து வணங்கி மன வழக்கலை என்னும் விரிந்த விருட்சத்தின் வேறாக விளங்கும் அருளன்னை லோகாம்பாள் அவர்களையும் பாதம் பணிந்து வணங்கி இன்று நான் சொன்ன கடவுள் வாழ்த்து என்றதொரு தலைப்பில் சிந்திப்போம். இந்த தலைப்பு நமது மூத்த பேராசிரியர்கள் தந்திருப்பதற்கான காரணம், இது பொது மறை நூல் என்ற புகழ்பெற்ற வாழ்க வளமுடன் அம்மா கொடுத்திருக்கிறார்கள். வாழ்த்து என்றால் வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாமா? சவுண்ட் கட்டாகி வருதம்மா. ஆஹா, இங்க நல்லா இருக்கே நெட்வொர்க். நல்லா இருக்கே. நான் கொஞ்சம் சத்தமா பேசவா? இல்லையம்மா, அடைச்சு வருது, என்னன்னு தெரியல. நீங்க பேசுங்க பாப்போம். கேளுங்க, மத்தவங்கள்ட்ட கேளுங்களேன் கொஞ்சம் ப்ளீஸ். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சரியா இருக்காங்கம்மா? இப்ப சரியா கேக்குதம்மா. இப்ப சரியா இருக்குமா? முதல்ல வந்து டேட்டா சரியில்லை, கனெக்ஷன் சரியில்லை. நன்றி நன்றி அம்மா, நன்றி. இந்த ஜூம் இணைப்பில் கலந்து கொண்ட நம்மளுடைய வேதாத்திரிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடவுள் வாழ்த்து இதையே இன்று நாம் சிறு சிந்தனை செய்வோம். அருள் தந்தையே கூறியிருக்கிறார்கள், ஞானக்களஞ்சிய தெய்வம் என்றார் தாயுமானவர், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் என்று. அப்போ தனக்கு குருவாக குரு வணக்கத்தில் திருவள்ளுவரையும் எடுத்திருக்கிறார். பல்வேறு மற்றும் பல்வேறு மகான்களின் சாரம் தானியம். அப்போ அதுல இருந்து நிறைய திருக்குறள்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்போ அதில் உள்ள முதல் அதிகாரத்துல உள்ள கடவுள் வாழ்த்து என்பதில் கடவுள் என்பதன் பொருள், அதாவது அர்த்தம் என்பது என்னன்னா, கட பிளஸ் உள் ஈக்குவல் டு கடவுள். இது ஒரு வினை சொல், அதாவது நாம் செய்ய வேண்டிய செயலை செய்யும் செயலை கூறும் குறிக்கும் ஒரு சொல். இதையே பெயர் சொல்லாக மாற்றி கடவுள் என பெயர் வைத்து விட்டார்கள் என்பார் மாணவர்கள். இதையே மகான் ஞானக்களஞ்சியத்தில் ஒரு பாடல், கட உள் என்று சொல்லிவிட்டான் கருத்தறிந்தோன், கருத்தறியான் ஊன்றி இதை காணவில்லை. கட உள் என்ற ஆகினையின் குறிப்பை மாற்றி கண்டறிந்த நிலைக்கே அப்பெயரை கொண்டான். கட உள் என்ற இரு சொல்லை ஒன்றாய் கூட்டி கடவுள் என்றே சொல்லி சொல்லி வழக்கமாச்சு. கட உள் என்று மனிதன் ஒரு குறிப்பை தந்தான். கடவுள் எங்கே என்று பலர் தேடுகின்றார். அப்போ கடந்து உனக்கி உள்ளே சென்று ஆகினையில் இறைவனை காண்பாய் அப்படிங்கிற சொல் மாற்றம் பெற்று வழக்கமாகி சொல்லாக்கி எல்லாவற்றையும் கடந்து நின்றவனை அரூப நிலையமாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நாமும் தேடிக்கொண்டு இருக்கிறோம். காண்பது தேவையில்லையே, நம்மை இயக்கும் சக்தியாக
ஆற்றலாக, உடலாக, மாக, அறிவாக, உடல் உறுப்புகளாக உடலை வளர்த்து இயக்கும் காரணகர்த்தாவான ஒன்றை உணர்தல் மட்டுமே தானே முடியும். அதைத்தானே நமது தந்தை நம்ம இன்னும் கூகுள்ல போய் கடவுள் என்ன பார்த்தோம்னா அதுல போட்டிருக்கிற விளக்கம் பிரபஞ்சத்தை படைப்பவராகவும் காப்பவராகவும் அனைத்தையும் கடந்தவராகவும் அதே நேரத்தில் அனைத்திலும் உள்ளவராகவும் கருதப்படுபவர் கடவுள். அப்போ இந்த பிரபஞ்சம் தொடங்கி மனித மனம் வரை உருவாக்கி படைத்தல், காத்தல், இயக்குதல், அதாவது அருளுதல், மறைத்தல், அழித்தல் என்பவற்றை நடத்தி கொண்டிருக்கும் சக்தியை, ஆற்றலை கடவுள் என்கிறோம். எடுத்துக்காட்டாக நமக்கே தெரியும், நம்ம மகரிஷி கூறினதை சொன்னோம். இப்போ வாழ்த்து என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆறாவது அறிவு என்ற சிந்தனையாற்றல் பெற்ற மனிதன் தன் சொல் செயலால் தான் மற்றும் அனைத்தும், அதாவது உயிருள்ளவை உயிரற்றவை எல்லாம் வளமாக, நலமாக, செழிப்பாக, துன்பமின்றி இருப்பதற்காக, துன்பமின்றி வாழ்வதற்காக அவற்றை மனமாற வாழ்த்துதல், வணங்குதல் என்பதே வாழ்த்துதல் என்பதன் பொருள். அப்போ வாழ்த்து மூலம் நன்றி தெரிவித்து அவற்றை நன்மை தரும் வகையில் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். இதன் அடிப்படையில் எந்த செயல் துவங்கும் போதும் நம்மை படைத்து காத்து கொண்டிருக்கும் அந்த கடவுளுக்கு வாழ்த்தி வணங்கி துவங்குதல் நம் தமிழ் மரபில் வழக்கமாக வைத்துள்ளோம் அல்லவா. இதைத்தான் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே வாழ்ந்த மூத்த சித்தரான திருவள்ளுவரும் நாடு, மொழி, மதம் இருக்கும் திருக்குறளுக்கும் அதிகாரம் 10 குறள்பாக்களை தந்துள்ளார்கள். அதில் முதலாவதாக அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கிறார்கள். அதாவது நாம் கற்க துவங்கும், எழுத துவங்கும் எல்லா எழுத்துக்களுக்கும் தமிழ் எழுத்தில் ஆ என்ற உயிரெழுத்து. அதே போல கடவுளும் முழு முதற் பொருள் என ஆரம்பித்து 10 குறள்பாக்கள் தந்துள்ளார்கள். இரண்டாவதாக இன்னும் சற்று மேலே, நீ எவ்வளவு கற்றுக்கொண்டாலும் பயன் என்ன? அந்த முழுமை பெற்றை தரும் வாலறிவன் தூய பாதங்களை வணங்காவிடில் என்கிறார்கள். வாலறிவன் என குறிப்பிடுவது தூய அறிவுடைய, உண்மையான, தெளிவான அறிவு கொண்டவன் என்பது பொருள். அதாவது நமது அருள் தந்தை கூறும் தூய வெளி, சுத்த வெளி என்பதுதானே அதுவும். அதையும் வாழ்த்தி வணங்குதலே சிறப்பான ஒன்று என்கிறார்கள் திருவள்ளுவர். இப்போதே ஞான மார்க்கத்துக்கு வந்துவிட்டார்கள் தானே. இன்னும் 3வது பாடலில் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்கிறார்கள். ஏன் என சிறிது நேரம் ஆராய்ந்து பார்த்தால் எல்லாவற்றிலும் நீக்கமர நிறைந்திருப்பவன் கடவுள், அதாவது இறைவன். இரண்டும் ஒன்று தானே. எல்லாவற்றிலும் நிறைந்து கிடைப்பது இறைவன், எல்லாவற்றிலும் உட்கடந்து செல்வது இறைவன். அப்ப இறைவனும் கடவுளும் ஒரே பொருளே. அந்த இறைவன், அந்த இறையாற்றல் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அது ஒரு சக்தி. அந்த அளப்பரிய பேராற்றல் தன்னைத்தானே சூழ்ந்து அழுத்தி கொண்டே இருக்கிறது. அதனால் அதிலிருந்து நொறுங்கி இறை துகள்கள் வெளியே வந்து கொண்டே இருக்கின்றன. அவையும் சுழன்று ஒன்றோடொன்று இணைந்து விண்களாகி பஞ்சபூதங்களாகி பிரபஞ்சம் துவங்கி அண்டம் முதல் அனைத்தும் நம் சூரிய குடும்பம் போல பல கோடி சூரிய குடும்பம். அப்போ எண்ணிலடங்கா கோள்கள், நட்சத்திரங்கள். அதில் நம் சூரிய குடும்பத்தின் மையமாக சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கும் கோள்களில் 3வதாக நாம் வாழும் இந்த உலகம். அதில் 5 பௌதீக பிரிவுகளும் சரி வர கூட்டாக அமைந்து
ஓர் அறிவு தாவரம் துவங்கி 6வது அறிவு ஜீவியாக மனிதனாக முற்று பெறுகிறது. துவங்கிய இடம் இறைத்துகள், முடிவு மனிதனிடம். அதுவும் மனிதனுக்கு பரிணாம வளர்ச்சியின் காரணமாக பல்வேறு சிறப்புகள் உறுப்புகள் தந்து அதிலும் தலைமையாக தலைப்பகுதியை கொடுத்து அதில் அந்த இரையாற்றலை கிரகித்துக் கொள்ளும் மலர் போல் விரிந்துள்ள மூளை செல்களில் நியூரான்களை உருவாக்கி அதன் மூலம் இரையாற்றல் எனப்படும் வான்காந்த சக்தியை வாங்கி மனம் முதல் உடல் இயக்கம் அனைத்தும் நடத்த, அதாவது 5 கர்மேந்திரியங்கள், 5 பஞ்சேந்திரியங்கள், அவற்றுக்கு சக்தி வழங்கும் உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் வழங்கிக் கொண்டே இருக்கிறது. எங்கிருந்து வாங்கி? அந்த மலர் போன்ற அமைப்பான நியூரான்ஸ்ல இருந்து வாங்கி அந்த சக்தியை உடல் முழுவதும் தலையே பிரதானம். இன்சான் உடலுக்கு தலையே பிரதானம். அந்த தலை பிரதானம் உடல் முழுவதும் அழித்து கொண்டே இருக்கிறது. அதைத்தான் மெய்யுணர்வாளர்கள் சகசிராதாரம் என்கிறார்கள். சகசிராதாரம் என்பது தமிழில் 1000 இதழ் தாமரை மலர் என்பது பொருள். அது போன்ற அமைப்பில் இறை சக்தி அபரிதமாக அந்த மலர் அடி வந்து சேர்ந்து கொண்டு இருக்கிறது. அதுதான் மனிதனை வாழ வைத்து கொண்டும் இருக்கிறது. அதை அதிகமாக தவத்தின் மூலம் நாம் அதுவும் உடலின் உச்சக்கட்ட தவமாகிய துரியம் மூலம் உள்வாங்கிக் கொள்ளும் போது உடலும் மனமும் ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ முடியும் என்கிறார்கள். இதைத்தானே பக்தி மார்க்கத்தில் தாமரை மலர் விரிந்து அதன் மேல் சரஸ்வதி, லக்ஷ்மி, விநாயகர் என்ற தெய்வங்கள் இருப்பதாக சிம்பாலிக்காக காட்டியுள்ளார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு குரல்பாக்களை இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். 10 குரல்பாக்களும் முத்தான கருத்துக்களை கூறி கடவுளை வணங்குவதன் மூலம், கடந்து உட்சென்று வழங்குவதன் மூலம், அதை வாழ்த்தி வணங்குவதன் மூலம் நாம் பல்வேறு நன்மைகளை பெறலாம் என்று கூறுகிறார்கள். இறுதியாக 10வது குறளில் இந்த இறையாற்றலின் துணையோடுதான் பிறவியாகிய பெரும் கடலை கடக்க முடியும் என்று கூறியுள்ளார்கள். பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவன் அடியை சேராதவர்கள், இந்த கடவுளை அடையாதவர்கள், அந்த கடவுள் நிலையை உணராதவர்கள் ஒருபோதும் பிறவியாகிய கடலை கடக்க முடியாது என்கிறார்கள். இதைத்தான் எல்லா சித்தர்கள், மகான்கள், அறிஞர்கள் எந்த ஒன்றை துவங்கும் போதும் நமக்கு மேலுள்ள சக்தியாக இறைவனை வாழ்த்துதல், வணங்குதல் என்ற முறையை அதுவும் நம் தமிழ் மரபில் இன்றும் வீடுகளில் கூட எந்த ஒரு நிகழ்வின் முன்பும் கடவுள் வழிபாடு துவங்கி செய்தல் என்பது காலம் காலமாக வந்து கொண்டுதானே இருக்கிறது. ஏன் ஒவ்வொரு நாளின் துவக்கம் கூட இறைவனை வணங்குதல் என்ற முறையில் தானே நாம் ஆரம்பிக்கிறோம். இதையே நம் அருட்தந்தை இறைவணக்கம் என்று ஒவ்வொரு முறை தவம் துவக்கமும் இறையை வணங்கி பின்னர் அந்த இறையோடு இணைந்து அந்த ஆற்றலை நமதாக்கி கொண்டு அந்த இறைநிலையின் வேவ்லென்த்துக்கு நம் மனதை குறைத்து அறிவை விழிப்பு பெற செய்து தவம் முடிவில் தன் வாழ்த்து துவங்கி உலக நாள வாழ்த்து வரை முடிக்கிறார்கள். ஏன் இந்த உலகம் தானே, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தானே இறையாற்றலின் பிரதிபலிப்பு. அப்போ அதிலும் ஏகம்தானே இவ்வாறு அநேகமாக பரிணமித்துள்ளது. அந்த டோட்டாலிட்டி தானே பிராக்ஷனாக துண்டுபட்டுள்ளது. அதோடு இணைந்து தவம் இயற்றி அதை பெறுவதற்கு அது ஒன்றே வழி என்கிறார்கள். அதை ஒரு ஆனந்த அனுபவம் என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஒரு பாடலில் குறிப்பிடுகிறார்கள். கட்புலனால் காண்கின்ற பொருட்கள் ஊடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம்.
அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பமாகும். அக்ஷரங்கள் கொண்டு எழுத முடியாது அந்த ஆனந்த அனுபவத்தை மௌனமன்றோ என்று கூறுகிறார். அப்போ அந்த கடவுளோடு இணைதல் என்பதை எவ்வளவு கூறியிருக்கார் பாருங்க. கருத்து ஊன்றி மூலப்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது, நோட் பாயிண்ட், உணர்தல் நடக்கும் போது, அதை தனதாக்கி கொள்ளும் போது, உணர்தலில் தான் தனதாக்கி கொள்ள முடியும். உலகங்கள் முழுவதும் தெய்வம், தெய்வ மயம் என்று கூறிவிட்டார்கள். இன்னும் ஒருபடி உணர்ந்து உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம். அகம் பரத்தில் அப்போதுதான் லயமாகும். அந்த அனுபவம் பேரின்பமாகும். அட்சரங்கள் வார்த்தையால், சொல்லால், எழுத்தால் அதை எழுத முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பேர் இன்ப நிலை அப்படிங்கிறாங்க அதை சாமிஜி அவங்க. அப்போ அந்த நிலையில நாம் ஒவ்வொன்றாக தாண்டி தாண்டி வந்து மௌன நிலைக்கு வரும்போதுதான் அந்த ஒரு ஆனந்த நிலையை உணர முடியும். உடலுக்குள் திகழும் தெய்வங்களுக்கு முதலில் உடற்பயிற்சி ஆகிய உடல் தவம் தந்து, மனதிற்கு அகத்தவம் தந்து, உயிருக்கு காயக்கல்பம், மனம் தூய்மைப்படுத்த அகத்தாய்வு, இறுதியில் இந்த ஆன்மா தூய்மை பெற்று அந்த ஆனந்த தெய்வீகத்தை அடைய மௌனப்பயிற்சி வரை நம்மை அழைத்து சென்று அந்த அகநோக்கு பயணத்தில் வெற்றி பெற்று பிறவி பெருங்கடலை கடக்க நமக்கு கிடைத்த மகான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி என்று கூறி நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். மேலும் வேதங்களும் கூட இதையே தானே கூறுகிறது. அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி. நம் ஒவ்வொருவரின் ஆன்மாவும் பிரம்மமே. அந்த பிரம்மத்தோடு இணைப்பதற்குத்தான் இந்த பிறப்பு. உனக்குள்ள பதிவுகளை கழித்து இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்தி அந்த பிரம்மத்தோடு இணைத்து கொள். அதற்காக உனக்குள்ளாகவே ஒழிந்து இருக்கிறேன். அகம் பிரம்மாஸ்மி என்கிறார்கள். இதையே வள்ளல் பெருமானும் கூறுகிறார்கள். இதையே வள்ளல் பெருமான் என்ற ஒரு நூலை நான் சாமி ஒருத்தர் எழுதியிருக்காரு, திருவருட்பா தெய்வ மணி மாலை அப்படின்னு. அந்த கடவுள் விஞ்ஞானத்தை பார்த்து வள்ளலாரும் கடந்து உச்சலை உணர முடியும். அதிலும் குறிப்பாக அந்த சாமி சொல்லும் வானலாது வேறொன்று அப்படிங்கிறாரு அந்த ஆசிரியர். வான் மீன்ஸ் ஆகாசம். அதிலிருந்து வரும் வான்காந்த ஆற்றலை சிற்றம்பலத்தில் காண்பதே ஞானத்தின் முதல் படி. கை கண்டு கழி கொண்டு திறந்து நடு நாட்டும் சொல்லுகிறார். பூர்வ மத்தியில் இறைவன் இருக்கிறான். அதை பார்த்து நான் கொஞ்சம் அதிர்ச்சி. நாஸ்திகம் என்று சொல்பவர் நாரிய பின்னாக்கழ்ந்த வாக்கு, செல்வாக்கு, நல்வாக்கு, தேவர் திருவாக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அந்த கடவுளை வணங்குவதற்காகவே நாக்குள்ளது. அத வணங்குனாதான் அந்த நாக்கு நல்ல நாக்கு. என்ன நாக்கு? கீர்த்தி பெற்றது, சீர்ப்புகள் பெற்றது, வாக்கு, திருவாக்கு, செல்வாக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதை விடுத்து அதை மறுத்து நாஸ்திகம் சொல்பவருடைய நாக்கு எப்படி வார்த்தை பாருங்க. முடை நாக்குன்றாரு. சாப்பிட்டு கொண்டே இருந்தா அது நாரிய பின்னாக்கு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த அளவு நம்ம உறுப்பை, அந்த நாக்கை பயன்படுத்தி இறைவனை வாழ்த்தி கொண்டே இருக்கும் போது, வணங்கி வாழ்த்தும் போது நாமும் ஒவ்வொரு படியாக மேலே சென்று கொண்டிருக்கிறோம். அப்படித்தானே அர்த்தம்?
அந்த அம்பலவாணரை தொழுவதற்கே வாழ்த்துவதற்கே நம் வாய்ப்படைத்திருக்கிறது என்கிறார் அருள் தந்தை அவர்கள். இன்னும் உள்ளே செல்ல செல்ல அந்த கடவுள் விஞ்ஞானம் என்ற புத்தகத்தில் கடந்து உனக்குள் சென்று குறிப்பாக நெற்றிக்கண், ஞானக்கண், அருள்கண் அதை திறந்து அங்குள்ள அம்பலவாணரை வணங்கு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அம்பலம் அப்படிங்கிறது என்ன? பேரம்பலம் என்பது சுத்த வெளி, சிற்றம்பலம் என்பது நம் அகக்கண். குரு நமக்கு திறந்து காட்டினாரே, அங்கே கடவுள் இருக்கிறார், அதை வாழ்த்தி வணங்கு என்கிறார்கள் வள்ளலார் அவர்களும். இன்னும் ஒருபடி சென்று பக்தி மார்க்கத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா, திருவாசகம் தந்த மாணிக்க வாசகரும் இதையே தான் கூடுகிறார். திருவாசகம் தந்த மாணிக்க வாசகர் பக்தி மார்க்கத்துல முதல்ல உள்ள போனவுடனே மாணிக்க வாசகர் சைவ சமயத்துக்குள் நின்று போனாலும் இந்த உண்மையை சைவ சமயத்துக்குள்ளேயே குறிப்பால் உணர்த்துவார். எப்படின்னா, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று பாடுவார். இதன் உண்மை பொருள் என்ன? தென்னாடுடைய சிவன் என்பதை ஏற்றுக்கொள்வார் யாரும், ஆனால் எந்நாட்டவருக்கும் சிவனே இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ மாணிக்க வாசகர் என்ன சும்மாவா சொல்லுவாரு, பொய் சொல்லுவாரா? அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, இது மறை ஞானம், மறைத்தே சொல்லப்படும். அதுவும் அவருடைய காலம் சமய சண்டைகள் உச்சக்கட்டத்தில் இருந்த காலம். எனவே மறைத்து சொல்கிறார், என் நாட்டவராயினும் எச்சமயத்தவராயினும் மனிதர் யாவருக்கும் தலை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதன் மையத்தில் உச்சிக்கு கீழே உள்நாக்கு மேலே வைத்த விளக்காக இருப்பது நம் ஆன்மா, அதுவே சிற்றம்பலம். அவ்விடமே தென்னாடு என்று மறைமுகமாக ஞான பரிபாஷையில் சொல்லப்படுகிறது. அந்த தென் நாட்டில் குடியிருக்கும் அந்த ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கும் அந்த கடவுளை கடந்து 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 நெற்றி பொட்டு துவங்கி உள்ள கடந்து 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 போய் அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்கிறார்கள். அந்த சிரசில் ஜீவனை கவனிக்கும் போது அதுவே சிவனாக, ஆதி அனாதி கடவுளாக அவரை போற்றி வணங்கி வாழ்த்துங்கள் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகரும். இன்னும் தேவாரத்துக்குள்ள போனா, ஈசனடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி அப்படின்னு கடவுளை போற்றி போற்றி வணங்கி வாழ்த்தி தனக்கு வேண்டியதை கேட்கிறாங்க. நாமும் அவர்களை கடைபிடித்துத்தானே அகினையில் தவம் செய்து நம்மளுடைய வாழ்வில் மேலே மேலே சென்று கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று திருமூல சித்தரிடம் சென்றால் அவர் கூறுகிறார், நெற்றிக்கு நேரே புருவ இடைவெளியில் உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரமன் இருந்த இடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே என்கிறார். அந்த ஆக்ஞா சக்கரத்தை சிற்றம்பலம் அப்படின்னு பக்தி மார்க்கத்துல குறிப்பிடுறாங்க. அந்த சித்தர்கள் அனைவரும் கடந்து உட்சென்ற அங்குள்ள கடவுளை வாழ்த்துவோம், மகிழுவோம். இன்னும் பல்வேறு சித்தர்கள், சிவவாக்கியார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதி அப்படிங்கிறாரு. அந்த உட்கலந்த ஜோதியை உள்ளே சென்று கடந்து நீயும் தேடு என்கிறார். நமது பாரதியோ, தென்னாட்டை சேர்ந்த பாரதியோ சற்று அதன் உள் சென்று அங்கு என்ன நடக்கும் என்கிறார் ஒரு பாடலில். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தணல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படிங்கிறாங்க. இந்த பாடலுக்கு பொருள், வாழ்க வளமுடன் அம்மா, கேக்குதுங்களாமா? கேக்குதம்மா, நீங்க தொடருங்கம்மா. பாரதி நன்றி நன்றிப்பா, நன்றி. பாரதி சென்று என்ன நடக்குன்னு கவனிச்சிருக்கிறாரு. அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கோரு காட்டிடை பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, கனல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ,
தத்தரிட தத்தரிட தத்தோ அப்படின்னு ஆனந்த கூத்தாடுறாரு. அப்போ அதுக்கு வெளியில உள்ளவர்கள் வேற பொருள் சொன்னாலும் நம்ம மகரிஷி நம்ம ஞான மார்க்கத்துல அந்த அக்னி குஞ்சு அப்படிங்கிற ஒரு ஆகினா சக்கரத்துல நாம் மனம் செலுத்தி தவம் இயற்றும் போது 2 நிகழ்வுகள் நிகழ்கின்றன. ஒன்று, நமக்குள் அந்த இறையாற்றலை கூட்டிக் கொண்டே இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, ஆவதாக என்னிடம் உள்ள முன்னமே உள்ள காடு போன்ற தீய அனைத்தையும் வெந்து பொசுங்கி சாம்பலாகி தணிந்து விடும் என்றார் பாரதி. என்ன நம் மகான் தவம் கொடுத்து கொடுத்து ஆய்வில் அதை சொல்கிறார்களே, அதைத்தான் நமது தந்தை அகத்தாய்வாக கொடுத்து பயிற்சி முயற்சி தொடர்ச்சியாகும் போது அந்த 6 தீய குணங்கள் பேராசை, சினம், பற்று, உயர்வு, தாழ்வு, மனப்பான்மை, பஞ்சம் என்ற 6 தீய குணங்களும் 5 பெரும் பழிச்செயல்கள் களவு, கற்பழிப்பு, திருட்டு, கொலை, கொள்ளை அனைத்தும், மேலும் ஆணவம், கண்மம், 3 மலங்களும் அழிந்து நாம் தூய்மை பெற்று அந்த இறைநிலையை அடையப் போகிறேன் என்கிறார் பாரதி. அப்போ அந்த நிலையில பேரின்ப கழிப்பு ஆட்டம் போடுறாராம். அதனாலதான் 39 வயதிலேயே வான்காந்தத்தில் கலந்து விட்டாரோ என்று நினைக்க தோன்றுகிறதல்லவா. நம் மகானும் அந்த பேரின்பத்தை அனுபவித்து பேரின்ப கழிப்பு என்று பாடல் பாடி ஆனந்தம் அடைந்தவர் தானே. இறுதியாக முடிவாக திருக்குறளிலேயே முடிப்போம். வள்ளுவ கடவுள் வாழ்த்து துவங்கி 10 குறள்பாக்கள் கொடுத்திருந்தாலும் கூட அதை உணர்வாக பெற நுண்மான் நுழைப்புலன் இல்லான் எழில் நலம் புனைப்பாவையற்று என்று ஒரு அறிவு, நுண்மையான ஆண் பெற்ற அறிவு கடவுள் என்கிறார். அந்த அறிவு நம் தலை உச்சியில் அக்னா சக்கரிக்கிறது. அதற்கு உட்கடந்து அந்த கடவுளை வாழ்த்தி நாமும் மகிழ்வோம் என்று கூறி, இந்த நாம் பெற்ற சிறப்பு குரு என்னும் தோணி பற்றி வேதாத்திரிய துருப்பு கொண்டு பிறடல் கடக்க உதவும் குருவுக்கும் நன்றி கூறி, இத்தகையதொரு வாய்ப்பினை எனக்கு அளித்த நமது ஆசிரியர்கள், செவிமடித்துக் கொண்டே அனைத்து அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நன்றி கொள்கிறேன். வையகம் வாழ்க, வையகம் வாழ்க. நன்றிகள் அம்மா. நன்றி அம்மா, நன்றி.